தமிழ்நாட்டில் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குடிநீர் பிரச்சினை நிலவக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், பரமத்தி, தருமபுரி, நாமக்கல் உள்ளிட்ட 12 இடங்களில் வெயில் சதமடித்து சுட்டெரித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. சேலத்தில் 107.42, திருப்பத்தூரில் 107.24, தருமபுரியில் 105.8, கரூர் பரமத்தியில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் நிலவியது. திருத்தணியில் 104.36, வேலூரில் 104.18, நாமக்கல்லில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் 102 முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலும், மற்ற மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, பெரியசாமி, தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தெடுத்து குடிநீர் வழங்கல் பணிகளை மேற்கொள்ள வருவாய் நிர்வாக ஆணையருக்கு வலியுறுத்தினார். கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலைய திட்டப் பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரியத்தின் தலைவரை கேட்டுக்கொண்டார். நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும். இந்த கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம். எனவே இத்தகைய திட்டப் பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கிராமங்களில் ஆழ்துளை கிணறுகள் வறண்டிருப்பதால் லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப்பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறைக்கு அறிவுறுத்தினார். நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலை சந்திப்பதை மனதில் வைத்து மக்களுக்காக அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அதிகாரிகளை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் ORS பாக்கெட்டுகளை வழங்க ரீஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ் எனப்படும் நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கும் மையங்களை அமைக்க பொது சுகாதாரத்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தை பொறுத்து தலா 15 முதல் 25 மையங்களை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு தேவையான ORS பாக்கெட்டுகளை வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 75 இடங்களில் ரீஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ் மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த 1000 மையங்களும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.